ஐயா, பெற்றவராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தராம் இயேசுவிடமிருந்தும் உந்தனராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நீர் எங்கள் தந்தை இயேசுவே, நீர் எங்கள் இரட்சக ஆவியே, எம் தேற்றரவாளனே அறிவே என் ஆத்துமாவில். Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul knows it well. சத்தியமாகிய கிறிஸ்துவில் நம்பிக்கையை குறித்து திருமறை நமக்கு கூறுவதை கவனமாய் கேட்போம். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். ஜெபம் செய்வோம். ஆற்றல் நிறைந்தவரும் அன்புள்ளவருமாயிருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, நீர் தந்த அந்த புதிய நாளுக்காக, இந்த வழிபாட்டு சூழலுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த வழிபாட்டில் உமது மகத்துவத்தை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு அருள் தாரும். இந்த வழிபாட்டிலே நாங்கள் இணைந்து பாடக்கூடிய பாடல்கள், ஏறெடுக்கக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதப்படியிலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த வழிபாட்டிலே உமது இருத்தல் நிலையை நாங்கள் தெளிவாய் உணர்ந்து கொள்வதற்கு அருள் தாரும். இந்த நாளில் இந்த திருவிருந்து ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் கிருபை செய்யுங்க சுவாமி. உம்முடைய திரு உடலையும் உம்முடைய திரு இரத்தத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரே, எங்கள் உள்ளம் பரிசுத்தப்பட என் தேவ நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் தாரும். இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கக்கூடிய அன்பு ஐயாவுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை தேற்றும்படியாய் கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு ஒத்தாசை கூட இருக்கும்படியாய் கிருபை செய்யுங்க சுவாமி. துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக கிறிஸ்தவ பாமாலையிலே 258வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம்.
திருவிருந்து ஆராதனை ஆயத்தம் பக்கம் 35. நின்றபடியே ஜெபம் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் மது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மைமைப்படுத்தவும் மது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரம ராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தமுக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராக இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சூதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது வாசலை விட்டிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்தருளியது. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவதாவது இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியறலும். அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்த முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்து நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று இடத்தில் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து தங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். மது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்த எங்கள் மனச்சாட்சியை விரிப்பித்தரலும். மது பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனந்திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வான், ஆனாலும் நீதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை விருத்தி செய்கிற கிருபாதார பலி அவரே.
நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றே உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களுடைய நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த நாளுக்கான சுருக்க ஜெபம். வாழ்வும் வாய்மையும் ஆகிய கடவுளே, முதுமைந்தனாகிய ஆண்டவர் இயேசுவை எங்களுக்கு அனுப்பி தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவரே நமது நம்பிக்கையின் தொடக்கமும் முழுமையுமாயிருக்கிறார். உம்மில் நம்பிக்கை வைக்க அவரே எங்களுக்கு பயிற்றுவிக்கிறீர். அதனால் முழுமையாக உம்மை நம்புவதற்கு வேண்டிய புரிதலை பெறுகிறோம். அவரை நம்புவதற்கு உள்ளத்தையும் தாரும். அதனை பெற்றுக்கொண்டு அவரது தயவால் மாயையான பொறிகளில் சிக்கிக்கொள்ளாமல் தப்பித்து கொள்ள உதவும். இவை அனைத்தையும் உம்மோடும் தூய ஆவியாரோடும் உலகின் முடிவு மட்டும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வழியாய் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமீன். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. நன்றார்த்தை எங்கள் தாரும். எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே, ஆமேன். ஞாயிறு மாணவர்கள் மன்னன வசனத்தை இந்த நாளில் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:9. நானும் என் வீட்டு அரும்போல் என்றால் கர்த்தரே செவிப்போம் என்றான். யோசுவா 84:15. ஜெபிப்போம். கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் ஞாயிறு பள்ளி மாணவர்களுடைய அருமையான வசனத்தை இந்த நாளில் நாங்கள் கேட்டோம். இந்த சிறு வயதில் அருமையான பிள்ளைகள் உம்முடைய வேத வசனத்தை அவர்கள் கற்றுக்கொள்ளவும், எதிர்காலத்திலே அருமையான பிள்ளைகள் கற்றுக்கொண்ட இந்த வேத வசனமானது அவருடைய வாழ்க்கையிலே தீபமும் அவருடைய பாதைக்கு வெளிச்சமாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஞாயிறு பள்ளியை ஆசீர்வதித்து தாரும். ஞாயிறு பள்ளியில் அநேக பிள்ளைகள் கடந்து வரவும், உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் உட்கொள்ளவும் என் தேவன் கிருபை பாராட்டுங்க. இதை பொறுப்பாய் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் ஐயா. கடந்த நாட்களில் நடந்த விடுமுறை வேதாகம பள்ளிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக பிள்ளைகள் அதில் கலந்து கொண்டார்கள்.
ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் உட்கொண்டு உம்முடைய பாதைக்கு நேராக அவர்கள் கடந்து செல்ல தேவன் உதவி செய்யுங்க சுவாமி. துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்திருந்து இந்த நாளுக்கான திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேதபாதம் யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகையில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில்லும். உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தையும் காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரே எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 16 வரை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 16 வரை. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகுகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. பாட முடிந்தது. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாறி மாறி படிக்கும்படியான சங்கீத பகுதியை படிக்க கேட்போம்.
சங்கீதம் 119 89 முதல் 96 முடிய மாறி மாறி வாசிக்க முடியாது கொடுக்கப்பட்ட சங்கீதம். சங்கீதம் 199 வசனங்கள் 89 முதல் 96 முடிய. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அது நிலைத்து நிற்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்து கொண்டிருக்கிறேன். சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகா. நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் யோவான் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 19 முடிய. யோவான் 17 வசனங்கள் 6 முதல் 19 முடிய. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷனுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தைகளெல்லாம் உம்மாலே உண்டாயினர் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்கள் உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே இல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளே சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தினால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அப்படியே நின்ற வண்ணமாக 39வது பக்கத்தில் இருக்கக்கூடிய நிசையா விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டார்க்கும் முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர். தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் இடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார்.
வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது வாசலே வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடைய திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசல் மூலமாக உரைத்தவராய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மகிமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் அமர்ந்திருப்போம். அறிவிப்புகள். ஆலய ஆராதனை முடிந்தவுடனே தேநீர் ஐக்கியம் உண்டு. அனைவரும் அதிலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வெள்ளி மாலை 6:30 மணிக்கு மாலை ஜெப ஆராதனை நடைபெறும். அதில் நீங்கள் குடும்பமாய் பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். திருமண்டலத்திலிருந்து வந்த அறிவிப்புகள். இந்த வருட புதிய நிதி ஆண்டிற்கான சந்தா தொகையினை ஜூன் 30ஆம் தேதிக்குள் 1 மாத சந்தாவாவது செலுத்தி தகுதி பெட்டியலில் உங்களுடைய பெயர்களை இடம்பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். திருமண முன் ஆலோசனை கூட்டம் வருகிற 24/5/2025 அன்று பசுமலை ஆலயத்திலே சேப்பல்லே நடைபெற இருக்கிறது. ஆகவே அதில் திருமண முன் ஆலோசனைகளை பங்கு பெறக்கூடிய நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் அதில் பங்கு பெறுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நம்முடைய திருமண்டலத்தின் மூலமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இரச்சனியபுரத்தில் இருக்கக்கூடிய கலை அறிவியல் கல்லூரியிலே சேர்க்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் கல்லூரியிலே சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குமானால் நம்முடைய கலை அறிவியல் கல்லூரியிலே நீங்கள் அதில் சேருமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதற்கான மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் சபை குருவானவரை நீங்கள் சந்திக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் பசுமலையில் இருக்கக்கூடிய செவிலியர் கல்லூரியிலே சேர்க்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதிலையும் அருமையான பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் அதில் சேருவதற்கு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதற்கான விண்ணப்பங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கான முழுமையான விவரம் தேவைப்பட்டால் நீங்கள் சபை குருவானவரை நீங்கள் சந்தித்து அதற்கான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பிறந்த நாள் திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கிறேன். 18/5/2025 முதல் 24/5/2025 முடிய பிறந்த நாள் காணக்கூடியவர்கள்: 19ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் பிரியதர்ஷினி, 21ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஞானம் தங்கப்பா, மிஸ்டர் ஜோதி பாசு, மிஸ்ஸஸ் குளோரி செல்வராணி கிறிஸ்துராஜ், 22ஆம் தேதி மிஸ்ஸஸ் பிரியங்கா, 23ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஆஸ்னா. திருமண நாள் காணக்கூடியவர்கள் பெயர்கள்: 18ஆம் தேதி மிஸ்டர் ஜீவராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜீவிகா ராணி, மிஸ்டர் ஜான் தங்கப்பா, மிஸ்ஸஸ் ஞானம். 19ஆம் தேதி மிஸ்டர் விசிஎஸ் இமானுவேல், மிஸ்ஸஸ் பத்மா இமானுவேல். 21ஆம் தேதி மிஸ்டர் என் சாலமோன் பிரபாகர், மிஸ்ஸஸ் ரூபவதி சாலமோன். 24ஆம் தேதி மிஸ்டர் உதயராஜ், மிஸ்ஸஸ் சுகிர்த உதயராஜ் அவர்கள் இந்த நாளில் பிறந்த நாளை அவர்கள் அனுசரிக்க இருக்கிறார்கள். இந்த நாளில் பிறந்த நாள் காணக்கூடிய பிள்ளைகள், திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொன்ன அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு பிள்ளைகளுக்காக, திருமண நாள் காணக்கூடிய அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நீர் பாராட்டின நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள் எல்லாவற்றிற்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் துதிகளையும் தோத்திரங்களையும் ஆண்டவரே நாங்கள் இந்த நாளில் ஏறடிக்கிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று தாவீது சொன்னது போல
இந்த நாளில் அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் பாராட்டின நன்மைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஐயா. புதிய ஆண்டில் புதிய புதிய கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் அருமையான பிள்ளைகளுக்கு நீர் தரும்படியாய் கிருபை செய்யுங்க சுவாமி. அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேண்டுதல்களையும் என் தேவன் அறிந்திருக்கிறீர். ஏற்ற நேரத்தில் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் என் தேவன் நீர் தாரும் ஆண்டவரே. புதிய ஆண்டில் அவர்களுடைய வாழ்க்கையில் என் தேவன் அளவில்லாத ஆசீர்வாதத்தை நீர் தாரும் ஐயா. அவருடைய பயணத்தில் அவருடைய பணி செய்யக்கூடிய இடத்துல ஆண்டவரே இன்னும் அநேக ஆசீர்வாதத்தை என் தேவன் நீர் தரும்படியாய் கிருபை செய்யுங்க சுவாமி. வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன அன்பின் ஆண்டவர், அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் அருமையான பிள்ளைகளுக்கு தரும்படியாய் கிருபை செய்யுங்க. உம்முடைய அருளையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் அருமையான பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். துதி கனமகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். This is the promise of love. Blessing we need. But for the service we need. இந்த நாளில் திருமண நாள் பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு பிள்ளைகளை நம் திருச்சபையாய் அருமையான பிள்ளைகளை நாம் வாழ்த்துவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய கிறிஸ்தவ கீர்த்தனைகளே 128வது பாடலை பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் படைப்போம். விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் நெருப்பாய் அவர் செவியில் தொட்டு இனிப்பாகுது பாசம். பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் உண்ணாவதுவே மூசிப்பாறுதல் இளைத்தோர்க்கெல் மூற்றும் அந்த பெயரே. காயமாற்றி குணப்படுத்தும் பயங்கள் யாவும் இயேசு என்றால் பறந்தோடியே போகும். காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும் மாயை கொண்ட நெஞ்சை மயக்கமின்றி விடுக்கும். எல்லை இல்லா கிருபை திரள் ஏற்று நிறைந்திருக்கும். எல்லா நாள் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே. என் ஆண்டவா, என் ஜீவனே, என் மார்க்கமே முடிவே, என் நாள் வரும் ஒளியை நீரே
ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றும் உறைவிடமாய் இருக்கக்கூடிய அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கிறோம். உம்மிடத்தில் நாங்கள் பெற்ற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அநேக சுவாமி. ஆண்டவரே, உம்மிடத்தில் பெற்ற நன்மைகள் ஒரு சிறிய பகுதியை உடைய பாதபடியிலே நாங்கள் காணிக்கையாக படைத்திருக்கிறோம். இந்த காணிக்கையை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக கிருபை செய்யுங்க. படைத்த அன்பு பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் என் தேவன் நீர் தரும்படியாய் கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த காணிக்கையானது உம்முடைய ஊழியத்திற்கென்று இது பயன்பட என் தேவன் கிருபை செய்யுங்க சுவாமி. துதி கனமகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளும் கூட இந்த திருவிருந்து ஆராதனையை நம் மத்தியிலே நடத்துவதற்காக நம்முடைய திருச்சபையினுடைய மூத்த ஓய்வு பெற்ற ஆயர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கணத்திற்குரிய அருள் திரு ஜேக்கப் ஐயா அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் திருமண்டலத்தில் மிகவும் முக்கியமான பொறுப்புகளிலே பயணித்தார்கள். ஐயா அவருடைய காலத்தில் ஏழை எளிய மக்களெல்லாம் அநேகர் பயன்பட்டார்கள். திருமண்டலத்துடைய செயலராக இருந்திருக்கிறார். திருமண்டலத்தினுடைய பதிவாளராக ஐயா அவர்கள் இருந்தார்கள். மதுரையில் இருக்கக்கூடிய அநேக பள்ளிகளிலே நிர்வாகியாக ஐயா அவர்கள் பொறுப்பில் இருந்தார்கள். ஐயா அவருடைய அருளுரைகள் மிகவும் சுருக்கமாய் நம்மளை சிந்திக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். இந்த நாளில் நம் மத்தியிலே ஐயா அவர்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை நம்முடைய திருச்சபையினுடைய குருவானவர், திருச்சபையினுடைய ஒவ்வொரு பெரியவர்கள் அனைவரும் சார்பாக ஐயா அவர்களை நாம் அன்போடு கூட நாம் வாழ்த்தி வரவேற்போம். அருளுரைக்காக நாம் கடந்து செல்வோம். ராஜாதி ராஜாவே, மகத்துவமானவரே, நித்தியமானவரே, சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிற தேவனே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சிய நாளில் நாங்கள் ஒன்றிணைந்து தேவனை ஆராதிப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த திருச்சபையினுடைய ஐக்கியத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அற்புதமாக ஆச்சரியமாக வழியெடுத்து வந்த உடைய தயவை நினைத்து ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வேத வசனம் ஜீவன் உள்ளது, என்னுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. உடைய வேத வசனத்தை நாங்கள் உடைய பாதத்தில் அமர்ந்து சிந்திக்கும் பொழுது பசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைபட வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். அடியேனை மறைத்து கொள்ளும், நீர் வெளிப்படும், உடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் முதலாவது அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த ஆராதனையில் உங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் இந்த சிலாக்கியத்தை தந்திருக்கின்றார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்பை எனக்கு தந்திட்ட உங்களுடைய சபை குருவானவர் அவர்களுக்கும் ஆராதனை நடத்துகின்ற நம்முடைய பயிற்சி ஆயர் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நன்மையினாலும் கிருபையினாலும் நிறைத்து வழிநடத்துவாராக. கிளாடிஸ் என்ற ஒரு பெண் சீனாவில் அங்கே யாங்சங் என்ற ஒரு பட்டணத்தில் 50 ஆண்டுகளாக அவர்கள் பணிபுரிந்தார்கள். அங்கே இந்த சீனாவில் உள்ள இந்த பட்டணம் யாங்சங்கில் அவர் ஒரு அனாதை விடுதி ஒன்று நடத்தி வந்தார்கள். அந்த விடுதியில் 100 பிள்ளைகள் அங்கே தங்கியிருந்தார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாரும் கிறிஸ்துவுடைய அன்பை அவர்கள் கண்டுகொள்ளும்படியாக அந்த விடுதி அங்கே நேர்த்தியாக செயல்பட்டு வந்தது. இந்த கிளாடிஸ் என்ற பெண் அதை சிறப்பாக நடத்தி வந்தார்கள். திடீரென்று ஜப்பானியர் அந்த பட்டணத்தின் மீது படையெடுத்து வந்தார்கள். உடனே இந்த கிளாடிஸ் என்ற இந்த பெண் அங்கே விடுதியில் தங்கியிருந்த 100 பிள்ளைகளையும் ஒரு உதவியாளருடன் அந்த சீனாவினுடைய மலை உயரத்தில் அங்கே கொண்டு போய் பாதுகாப்புக்காக தேடி அங்கே இருந்தார்கள். என்ன நடக்குமோ, இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நிகழ்ந்து விடுமோ என்று அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு சோர்வு, மிகப்பெரிய ஒரு கலக்கம் அங்கே காணப்பட்டது. அந்த சோர்வோடு அவர்கள் இருந்தார்கள். அந்த விடுதியில் இருந்த 13 வயது ஒரு சிறுமி இந்த அம்மாவுடைய உள்ளத்தில் இருந்த அந்த சோர்வை அவள் கவனித்தாள். அங்கே கவனித்து அந்த அம்மாவிடம் சொன்னாள், அம்மாம்மா, செங்கடலை கடக்க மோசேக்கு உதவிய ஆண்டவர் உங்களுக்கும் உதவுவார் என்று சொல்லி அந்த சிறுமி கூறினாள். உடனே இந்த பெண் சொன்னார்களாம், நான் மோசே இல்லையே என்று சொன்னார்களாம். மீண்டுமாக அந்த சிறுமி சொன்னார்களாம், மோசேயினுடைய ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரே என்று சொல்லி அந்த சிறு பெண் சொன்னாலாம். God of Moses is still alive என்று சொல்லி அங்கே சொன்னார்களாம். ஆக இங்கே இந்த பெண் அந்த வார்த்தையை கேட்டவுடனே அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு உற்சாகம், அவருடைய உள்ளத்தில் இருந்த சோர்வு நீங்கிவிட்டது, அவருடைய உள்ளத்தில் இருந்த கலக்கம் அங்கே நீங்கிவிட்டது, அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் வைத்திருக்கிற நம்பிக்கையில் நான் குறைந்து விட்டேனே என்று சொல்லி அங்கே அந்த அம்மா கிறிஸ்துவை மேல் முழுவதுமாக நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தார்கள். அந்த 100 பிள்ளைகளும் அற்புதமாக அங்கே பாதுகாக்கப்பட்டார்கள், அங்கே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லி அந்த ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். ஆம், இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு உண்மை என்னவென்றால், கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆம், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா தருணங்களிலும் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறது. ஆம், ஒருவேளை நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது என்னுடைய அர்த்தம் என்ன? எதிர்நோக்கி இருக்கின்றவைகள் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு உறுதிப்பாடு. அது மாத்திரமல்ல, இந்த நம்பிக்கை என்பது ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்வினுடைய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே இந்த நம்பிக்கையை நாம் கிறிஸ்துவின் மேல் பதிய வைக்க வேண்டும். பிரியமானவர்களே,
இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எதில் மேல் இருக்கிறது என்ற ஒரு சிந்தனைக்குரிய கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய நம்பிக்கை பணத்தின் மேல் இருக்கலாம், அல்லது பலத்தின் மேல் இருக்கலாம், அல்லது அழகின் மேல் இருக்கலாம், அல்லது அந்தஸ்தின் மேல் இருக்கலாம், அல்லது செல்வாக்கின் மேல் இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த நம்பிக்கை ஒரு நாள் அது காணாமல் போய்விடும். ஆனால் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அது அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருக்கும் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆம், ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய நங்கூரத்தை அங்கே என்று மாறாத இயேசுவின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த இயேசுவின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கையாக, ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையாக, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக அது காணப்படும் என்பதில் சந்தேகமில்லை. ஆம், ஆகவே இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கை பயணத்தில் நாம் எதிர்கொள்கிற எல்லா விதமான அங்கே காரியங்களிலும் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். இன்றைக்கு நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுதல் உண்மை, பிலீவிங் இன் கிரைஸ்ட் ட்ரூத் என்ற இந்த தலைப்பை மையப்படுத்தி நாம் சிந்திக்கும்படியாக நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை வையுங்கள், அதுதான் சத்தியம். கிறிஸ்துவில் நம்பிக்கை வையுங்கள், அதுதான் உண்மை. கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வையுங்கள், அதுதான் வாய்மை என்ற இந்த தலைப்பை மையப்படுத்தி நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக நாம் இருக்கிறோம். இங்கே உண்மை அல்லது சத்தியம் அல்லது வாய்மை என்ற இந்த சொல் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உண்மை என்ற சொல் இங்கே யூதர்களால் அது உயர்வாக கருதப்பட்ட ஒன்றாக அது காணப்பட்டது. உண்மை என்ற இந்த சொல், இந்த உண்மை என்பது அங்கே ரபிமார்கள் இந்த உண்மை என்ற சொல்லுக்கு பயன்படுத்திய ஒரு கூற்று என்னவென்றால், உண்மை கடவுளின் முத்திரை என்று சொல்லி அவர்கள் கருதி வந்தார்கள். ட்ரூத் இஸ் த சீல் ஆஃப் ஹோலி ஒன். அது ஒரு முத்திரை என்று சொல்லி அவர்கள் கருதி வந்தார்கள். அது ஒரு பரிசுத்தமான ஒரு அடையாளம் என்று சொல்லி அவர்கள் கருதி வந்தார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கை நாம் எடுத்துக்கொள்வோம், அல்லது இன்றைக்கு சமுதாய வாழ்வை நாம் எடுத்துக்கொள்வோம், அல்லது நம்முடைய தனி வாழ்வு குடும்ப வாழ்வை எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு உண்மை தத்துவம் குறைந்து கொண்டே வருகிறது. தனி மனித வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கே உண்மையை நாம் காண முடிவதில்லை. குடும்பத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, உண்மை தத்துவம் காண முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் இந்த சத்தியம், உண்மை, வாய்மை குறைந்து கொண்டே வருகிறது என்பதை இன்றைக்கு நாம் நடைமுறையில் பார்க்கின்ற ஒன்று. ஆனால் இந்த திருமறை இந்த உண்மை என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான ஒரு காரியம் என்று சொல்லி வலியுறுத்துகிறது. ஆகவே இந்த உண்மை, இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதை நாம் திருமறை சார்ந்து நாம் சிந்திக்கும்படியாக நாம் இருக்கின்றோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுதல் அது உண்மை. ஆகவே இந்த தலைப்பை மையப்படுத்தி நான் 3 திருமறை பாடங்களின் வழியாக நான் சுருக்கமாக நான் உங்களோடு கூட நான் சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலாவது வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியை நீங்கள் ஞாபகத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அது யாத்திராகம புஸ்தகம் 34வது அதிகாரம். இந்த யாத்திராகம புஸ்தகம் 34வது அதிகாரத்திற்கு நான் கொடுக்கிற ஒரு தலைப்பு என்னவென்றால், கடவுளின் தன்மை, the nature of God. கடவுளுடைய தன்மை இந்த 34வது அதிகாரத்தில் அங்கே வெளிப்படுவதை நாம் காண முடியும்.
இங்கே இந்த 34வது அதிகாரத்தை சிந்திப்பதற்கு முன்பதாக இங்கே கடவுளுக்கு விரோதமாக இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தார்கள். ஆனால் கடவுள் அவர்களை மன்னித்து தம் பக்கமாக சேர்த்து கொள்ளும்படியாக அங்கே மோசேயோடு கர்த்தர் இடைபடுகிறார். இந்த மோசே ஆண்டவருடைய ஆலோசனைகளை நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அந்த 34வது அதிகாரத்திலும் அதற்கு முன்பதாக உள்ள அதிகாரத்திலும் நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த 34வது அதிகாரத்திற்குள்ளாக நான் செல்லுவதற்கு முன்பதாக அங்கே அந்த 33வது அதிகாரத்தில் நடந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மோசேயை தேவனாய கர்த்தர் சீனாய் மலைக்கு அங்கே அழைத்தார். இந்த மோசே அங்கே சீனாய் மலைக்கு முதலாவது அங்கே சென்று அங்கே கர்த்தரை முகமுகமாக அங்கே பேசுகின்ற, முகமுகமாய் தரிசிக்கின்ற நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இங்கே இந்த தேவனாய கர்த்தர் மோசேக்கு தான் இழைத்து அங்கே வைத்திருந்த பலகைகளில் 2 பலகைகளில் கற்பனைகளை எழுதி அங்கே மோசேயிடம் கொடுத்து அங்கே அனுப்புகிறார். இங்கே கீழே இந்த மலையின் அந்த உச்சியில் மோசே தேவனாய கர்த்தரோடு கூட அங்கே இருக்கின்றார். கீழே ஆரோன் அவனோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பொறுமை இழந்து மோசே இத்தனை நாளாயிற்று, அவர் இங்கே திரும்பி வரவில்லையே, என்னவாயிற்றோ என்று சொல்லி தங்களுடைய விசுவாசத்தில் அவர்கள் தடுமாற்றம் அடைந்தார்கள். ஆமாம், இங்கே மோசே அங்கே காலதாமதமாக அங்கே வர நிகழ்ந்த பொழுது இந்த இஸ்ரவேல் மக்களுடைய உள்ளங்களில் அங்கே அவரை குறித்ததான ஒரு எண்ணம் எழுந்தது. அவருடைய உள்ளத்தில் இருந்த விசுவாசம் அங்கே தடுமாற வைத்தது. ஆரோனிடம் வந்து நாங்கள் இனிமேல் பொறுக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் பொறுமை இழந்தவர்களாய் நாங்கள் தேவனை வழிபட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இங்கே ஆரோன் என்ன சொல்கிறான்? அங்கே ஆரோன் தேவனிடம் விசாரிக்காமல், தேவனிடம் ஆலோசனை கேட்காமல் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்ற விதமாக அவன் தவறாக அவன் வழிநடத்துகின்ற ஒரு பொறுப்பில் அவன் காணப்பட்டான். அவன் என்ன செய்தான்? இஸ்ரவேல் ஜனங்கள் போட்டிருந்த நகையெல்லாம் வாங்கி என்ன செஞ்சான்? அதை உருக்கி நல்ல ஒரு பொன் கண்டுக்குட்டி அங்கே செஞ்சான். பொன்னாலான கண்டுக்குட்டியை அவன் செய்தான். அந்த கண்டுக்குட்டிக்கு முன்பதாக எல்லாரும் வணங்கி ஆர்ப்பரித்தார்கள். இப்பொழுது மோசே அந்த சீனாய் மலையில் இருந்து இறங்கி வருகிறார். இறங்கி வந்த உடனே இந்த ஜனங்களை பார்க்கிறார். அவருடைய உள்ளம் திடுக்கிட்டது. அங்கே இந்த பொன்னாலான கண்டுக்குட்டியை வைத்து அவர்கள் வழிபட ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஆர்ப்பரித்த ஆரம்பித்தார்கள். அங்கே ஆரோன் தவறான பாதையில் அங்கே அவர்களை வழிநடத்தி வந்ததை நினைத்து கோபமடைந்தார். ஆரோனை பார்த்து கோபமடைந்தார். ஆம், ஆனால் இதை பார்த்த ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். அப்பொழுது இந்த மோசே ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே, இது உம்முடைய ஜனம், நீர் அவளோடு கூட உடன்படிக்கை பண்ணின மக்கள், எகிப்திலிருந்து நீர் அழைத்து கொண்டு வந்த மக்கள், நீர் இப்பொழுது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அவள் செல்ல வேண்டிய மக்கள். ஆகவே நீர் அவருடைய தேவன், அவர்கள் உம்முடைய ஜனம் என்று சொல்லி அங்கே மோசே சொன்ன பொழுது அங்கே தேவனாய கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே நினைக்கிறார்கள், நாங்கள் வழங்கா கழுத்துள்ளவர்கள் என்று ஆண்டவர் தெரிந்தும், நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்தோம் என்று சொல்லி ஆண்டவர் தெரிந்தும் எங்கள் மேல் வைத்த அந்த அளவில்லாத அவருடைய அன்பு எவ்வளவு
பெரியது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவர்கள் தேவனை வழிபட ஆரம்பித்தார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேக்கு என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொல்லி அங்கே வாக்குரைத்து ஆண்டவர் அங்கே வழியெடுத்தினார் என்று பார்க்கிறோம். அவை இரண்டாவது முறையாக இந்த யாத்திரா 34வது அதிகாரத்தில் மீண்டுமாக இந்த மோசே சீனாய் மலைக்கு அங்கே செல்லுகின்ற பொழுது இப்பொழுது ஆண்டவர் ஏற்கனவே மோசேயிடம் சொல்லியிருந்தார், இப்போ நீ என்ன செய்யணும், கற்பலைகளை யார் கொண்டு வரணும், யார் கொண்டு வரணும், யார் கொடுத்தா? கர்த்தர் தான் செஞ்சு வச்சிருந்தார். ஆனால் இப்போ கர்த்தர் மோசேயிடம் சொல்கிறாரு, நீ பலகையை என்ன செய்யணும், நீ தான் கொண்டு வரணும், நீ தான் கொண்டு வரணும்னு சொல்கிறார். இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்துக்குங்க. அவை இந்த மோசே அங்கே நல்ல அதை செதுக்கி அந்த கற்பலைகளை அங்கே மேலே கொண்டு போகின்றார். கர்த்தர் சொல்ல அவன் அந்த கற்பலை எழுதுகிறான். ஆண்டவரே என்ன செஞ்சார், ஆண்டவரே என்ன செஞ்சார், அவரே எழுதி கொடுத்தார். ஆனால் இப்போ கடவுள் சொல்ல இது மோசே அவன் அதை எழுதி அந்த கற்பனைகளை அங்கே கொண்டு வந்ததாக திருமறை சொல்லுகிறது. ஆகவே இந்த கற்பனையில் அடங்கியிருக்கிற ஒரு சத்தியம் என்னவென்றால், இயேசுவானவர் இரக்கமுள்ளவர், இயேசுவானவர் தயவுள்ளவர், இயேசுவானவர் அன்புள்ளவர், இயேசுவானவர் மனதுருக்கமுள்ளவர் என்று சொல்லி அந்த சீனாய் மலைக்கு அங்கே தேவனாய் கர்த்தர் அங்கே தம்மை வெளிப்படுத்தினார். இதுதான் ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம். ஆமாம், நேச்சர் ஆஃப் காட், கடவுளுடைய தன்மையை அங்கே மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதுதான் வேதத்தில் நாம் தெளிவாக நாம் வாசிக்கிற ஒரு காரியம். அங்கே ஆண்டவுடைய தன்மையை அங்கே வெளிப்படுத்தினார். இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய நீடிய சாந்தம், அவர் ஆசீர்வதிக்கிறவர் என்பதை மோசேக்கு தேவனாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அது எல்லாருக்கும் மிகவும் அது ஆசீர்வாதமாக இருந்தது. எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை அது கொண்டு வந்தது என்று அங்கே நாம் படிக்கின்றோம். அன்பானவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், முதலாவது பாவ உணர்வடைந்து நாம் கர்த்தரை நம்பி அவரை தேடும்போது அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். காட்ஸ் பிரசன்ஸ், கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். நம்முடைய பாவ நிலைமையை உணர்ந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கடவுளை தேடும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், இங்கே கடவுளுடைய நற்குணங்களை அங்கே வெளிப்படுத்துகிறார். கடவுளுடைய நற்குணங்களை வெளிப்படுத்துகிறார். அன்பு, மன்னிப்பு, அங்கே எப்படிப்பட்ட ஒரு நற்குணம் என்று சொல்லி அங்கே மோசேக்கு வெளிப்படுத்தினார். லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ், அந்த காரியங்களை அங்கே வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் மட்டுமே இதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாம், கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் மட்டுமே இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவே கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைப்பது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நமக்கு கொண்டு வரும். கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது இங்கே இந்த நற்குணங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கடவுள் பேரில் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகளால் அல்ல, கடவுள் தருகின்ற வார்த்தைகளால் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். இந்த 3 காரியங்கள் தான் இங்கே மோசேக்கு ஆண்டவர் சொல்கின்ற ஒரு காரியம். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் பேரில் நாம் நம்பிக்கை உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்வது நல்லது. ஆகவே இந்த சிந்தனையோடு கூட நாம் செல்லும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுள் தம்முடைய தன்மையை அங்கே மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது திருமறை பாடத்தை நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். அது எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து 16வது வசனம் வரைக்கும். இந்த பகுதிக்கு நான் கொடுக்கிற ஒரு தலைப்பு என்னவென்றால், கடவுளுடைய நோக்கம், த பர்பஸ் ஆஃப் காட். கடவுளுடைய நோக்கம் என்ன என்பதை இந்த எபேசு புத்தகத்தில் அங்கே தெளிவாக அங்கே பவுல் குறிப்பிடுகின்றார். அதைத்தான் நாம் இங்கே 4வது அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எவ்விதமாக வளர்ச்சி அடைய வேண்டும், அதற்கு இங்கே எப்படிப்பட்டதான ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது
என்பதை பவுல் நமக்கு தெளிவாக அங்கே காண்பிக்கின்றார். ஆம், கடவுளுடைய நோக்கம் என்ன என்பதை இங்கே பவுல் சொல்லும் பொழுது இந்த எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆம், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அது எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு என்று சொன்னால், அது பரிசுத்த வாழ்க்கைக்கென்று அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு, தேவனோடு கூட பாடுபடுவதற்கென்று அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு, சமாதானத்தின் கருவிகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று அங்கே அழைத்த ஒரு அழைப்பு. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கென்று நாம் அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு. ஆகவே இப்படிப்பட்ட அழைப்பில் நீங்கள் வளர வேண்டும், நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவை கடவுளுடைய நோக்கத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். கடவுளுடைய நோக்கம் முதலாவது என்ன? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். ஆகவே இதை நாம் சிந்தனையில் வைத்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட அழைப்பினுடைய உன்னத நோக்கத்தை நாம் என்றைக்குமே மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த நோக்கத்தை நம்முடைய உள்ளத்தில் அது அப்படியே பதிய வைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இங்கே இந்த பவுல் சொல்லுகிறார், அங்கே எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது ஆவியின் ஒருமைப்பாட்டை அங்கே வலியுறுத்தி சொல்லுகிறார். ஆமாம், ஆவியினுடைய ஒருமைப்பாட்டை குறித்து அங்கே வலியுறுத்தி சொல்லுகிறார். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், இயேசு மீண்டும் வருவார் என்ற ஒரே நம்பிக்கை, இவைகள் அனைத்தும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படைகளாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே பவுல் வலியுறுத்துகிறார். ஆம், ஆகவே ஆவியினுடைய ஒருமைப்பாட்டை குறித்து இங்கே பவுல் வலியுறுத்துகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சரீரத்தின் தலையாக இருக்கிறார், நாம் அவயவங்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் எல்லாரும் இணைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுவதை நாம் இங்கே வேதத்தில் நாம் தெளிவாக நாம் வாசிக்கின்றோம். மீண்டுமாக இந்த பவுல் என்ன சொல்கின்றார்? இந்த இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவனுக்கு மட்டுமல்லாமல் எல்லாருக்கும் அவர் உரிமையானவர், அவர் எல்லாருக்கும் சொந்தமானவர், அவர் எல்லாருக்கும் அவர் உகந்தவர் என்ற ஒரு ஆழமான ஒரு உண்மையை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். அதை எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் உரியவர், அவர் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் அவர் இருக்கிறவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த சிந்தனை நமக்குள்ளாக வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு மாத்திரமல்ல, அவர் எல்லாருக்கும் உரிமையானவர். அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லாரையும் தம்முடைய மந்தைக்குள்ளாக சேர்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறவர். அவர் இந்த சிந்தனை நமக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். இதைத்தான் இங்கே பவுல் சொல்கின்றார். கடைசியாக அங்கே சொல்லும் பொழுது அங்கே வரங்களை குறித்து சொல்லுகின்றார், அங்கே ஊழியத்தினுடைய நோக்கத்தை குறித்து அங்கே சொல்லுகின்றார். கடைசியாக அதை சொல்லி முடிக்கிறேன். ஆகவே இங்கே வரங்களை குறித்து அங்கே சொல்லும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் அங்கே ஆவியின் வரங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த ஆவியின் வரங்கள் சபையினுடைய விருத்திக்காகவும் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவும் அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஆமாம், எல்லாருக்கும் ஆண்டவர் அநேக தாளந்துகளை தந்திருக்கிறார், அநேக வரங்களை தந்திருக்கின்றார். ஆமாம், ஒருவேளை அந்த வரம் எனக்கு இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீ நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் வேறு வரங்களை உங்களுக்கு தந்திருக்கலாம். அது எதற்காக தந்திருக்கிறார் என்று சொன்னால் சபையினுடைய பக்தி விருத்திக்காக அதை தந்திருக்கின்றார். அவை திருச்சபையில் இப்படிப்பட்டதான வரங்கள் இங்கே இருக்கிறது, திருச்சபையில் இருக்கிறது. ஆம்,
இந்த திருப்பணிகள் இன்னைக்கும் திருச்சபையில் அது நடைபெற்று கொண்டு வருகிறது. அப்போஸ்தலர் திருப்பணி, தீர்க்கதரிசி திருப்பணி, சுவிசேஷக திருப்பணி, மேய்ப்ப திருப்பணி, அங்கே போதக திருப்பணி எல்லாம் திருச்சபைக்குள்ளே நடைபெற்று வருகின்ற ஒரு திருப்பணி. ஆமாம், அதுதான் இங்கே வலியுறுத்துகின்றார். அவை எல்லாம் இந்த சார்ந்த இந்த திருப்பணிகளில் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். அதை சபையினுடைய பக்தி விருத்திக்காக அதை பயன்படுத்த வேண்டும். அது மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அது மூலமாக கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இல்லை, இந்த வரங்க எனக்கு தான், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சீக்கிரமாக விழுந்துருவீங்க, சீக்கிரமாக நீங்கள் வீழ்ச்சி அடைந்துருவீங்க. அதான் இங்கே பவுல் சொல்கிறார். இன்றைக்கி சமுதாயத்தில் அப்படி தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் இங்கே எதற்காக அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆழமாக இங்கே சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தினுடைய நோக்கத்தையும் குறித்து அங்கே சொல்லும் பொழுது, இன்றைக்கி நீங்கள் சந்திக்கும் பொழுது, மக்களை சந்திக்கும் பொழுது அநேக தவறான போதனைகள், கள்ள போதகர்கள் எழும்புகிறார்கள். ஆகவே இவர்களுக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை அங்கே கொடுக்கின்றார். இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு காரியம் அதுதான். இன்றைக்கி பல இடங்களில் தவறான போதனைகள் இன்றைக்கி பெருகி கொண்டு வருகிறது. இன்றைக்கி தவறான உபதேசங்கள், இன்றைக்கி தவறாக போதித்து கொண்டு வருகிற ஊழியர்கள் இன்றைக்கி அநேக இடங்களில் நாம் பார்க்க முடியும். ஆகவே திருச்சபையானது ஆரோக்கியமான உபதேசத்தை தருகின்ற ஒரு இடம். மறந்துடாதீங்க, இந்த திருச்சபை தான் நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு உபதேசத்தை தருகின்ற ஒரு இடம். நம்மை வழிவி போகாமல் இந்த உபதேசத்தில் நினைத்திருப்பதற்கு இந்த திருச்சபை நம்மை வழிநடத்துகிற ஒரு இடம். ஆகவே இவைகளை நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் அழகாக இங்கே சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆகவே சத்தியத்தை நீங்கள் கை கொண்டு அங்கே தலையாய கிறிஸ்துவுக்குள் நாம் வளர வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை அங்கே சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே அநேக நடக்கின்ற ஒரு தவறான ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு அனுபவத்தோடு முடிந்து விடுகிறது என்று சொல்லி நினைக்கிறார்கள். அது தவறு. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் ஸ்டேட்டிக், இட் இஸ் கோயிங் ஆன் அண்ட் ஆன். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அனுபவம் என்பது ஏதோ ஒன்றோடு அது நிறுத்தி விடுகிறது ஒன்று அல்ல. தொடர்ந்து புதிய புதிய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு வளர்ச்சி பெறுகின்ற ஒரு வாழ்க்கை. அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படிப்பட்டதான ஒரு வளர்ச்சியை நாம் கண்டிருக்கிறோமா என்பதை நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் அழைத்ததனுடைய நோக்கத்தை நாம் புரிந்திருக்கிறோமா? ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை உங்கள் மூலமாக ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய நோக்கத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? மூன்றாவது சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த தவறான உபதேசம், இந்த பொய் போதகங்களுக்கு நாம் விலகி கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நாம் நம்புகிறவர்களாக இருக்கிறோமா? இதைத்தான் இந்த 2வது பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு உண்மை. கடவுளுடைய நோக்கம், த பர்பஸ் ஆஃப் காட் என்பது அங்கே வலியுறுத்தப்படுகின்ற ஒன்று. 3வது திருமறை பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். 3வது திருமறை பாடம் யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அந்த 6வது வசனம் முதல் அந்த 19வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசி கேட்டீங்க. இதற்கு நான் கொடுக்கிற ஒரு தலைப்பு என்னவென்றால், கடவுளுடைய சித்தம் அறிதல், நோயிங் த வில் ஆஃப் காட். கடவுளுடைய சித்தத்தை அறிதல், நோயிங் த வில் ஆஃப் காட். கடவுளுடைய சித்தத்தை அறிதல். ஆகவே இந்த 3வது சுவிசேஷ வேத பகுதிக்கு இந்த தலைப்பில் நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக நாம் இருக்கிறோம். அந்த காலத்தில் அடிமையாக இருந்த பிள்ளைகள் கல்வி கற்பதற்கு உரிமை இல்லாமல் இருந்தார்கள். யாரும் பாடசாலையில் போய் அவங்க படிக்க முடியாது. பாடசாலையில் கல்வி பயில்வதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. ஆனால் ஒரு போதகர் கணம் சுவாசையர் இந்தியாவிற்கு வந்தார். இந்தியாவிற்கு வந்து அவர் கல்வி சாலைகளை ஏற்படுத்தி, அவர் பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி, இந்த அடிமையில் இருந்த இந்த சிறுவர்கள்
அங்கே கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்களை எல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைத்தார். படிக்க வைப்பதற்கு முயற்சி செய்தார். அநேக மக்கள் அறியாமையில் இருந்து விடுபட்டார்கள். அவர்கள் இருளில் இருந்த கண்கள் அங்கே பிரகாசம் அடைந்தது. அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த பகுதியில் அதே விதமாகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகின்றார். 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். என்ன வார்த்தைகளை கொடுத்தார்? எல்லா மக்களையும் இந்த அறியாமையில் இருந்து அங்கே வெளிச்சத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று இங்கே இந்த அருமையான வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துவதை நாம் இங்கே தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இதிலிருந்து ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சுட்டி காண்பித்து நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த பகுதி எப்படிப்பட்ட ஒரு பகுதி என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த ஜெபம். தன்னுடைய இறுதி வாழ்க்கை அங்கே முடிய போகிறது. அங்கே சீசரோடு கூட இணைந்திருக்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியனாக அவர் ஏறெடுத்த ஒரு ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. பிரேயர் ஆஃப் ஜீசஸ் ஃபார் ஹிஸ் டிசைபிள்ஸ். அவருடைய சீசர்களுக்காக ஆண்டவர் ஏறெடுத்த ஒரு ஜெபம் இங்கே இந்த 17வது அதிகாரத்தில் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கின்றேன். அவர் எதற்காக சீசர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே நாம் படிக்கின்றோம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சீசர்களை காக்கும்படி ஜெபித்தார். யாராவது வாசிங்க. காத்து கொள்ளும். ஆகவே சீசர்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது அவர்களை காக்கும்படியாக ஜெபித்தார். ஏன் அப்படி ஜெபித்தார் என்று சொன்னால், சீசர்கள் 2 முக்கியமான எதிரிகளை அவர்கள் சந்திக்க வேண்டிய நிலை இருந்தது. முதலாவது உலகம் என்ற ஒரு எதிரி, இரண்டாவது அங்கே பிசாசு என்ற ஒரு எதிரி. அதைத்தான் இங்கே உலகத்தை குறித்து அங்கே சொல்லுகின்றார். ஆகவே இந்த 2 எதிரிகளுக்காக இந்த சீசர்கள் தங்களை காத்துக்கொள்ளும்படியாக அங்கே ஏறெடுத்த ஜெபம்தான் இந்த 17வது அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்காக வாழ நினைக்கிறவர்களை இந்த சமுதாயம் பகைக்கும். அதுதான் உண்மை, இன்றைக்கும் நடைபெற்று வருகின்ற ஒரு உண்மை. ஆகவே கிறிஸ்தவ நம்பிக்கைக்குள்ளாக வருகின்றவர்களை இந்த உலகம் பகைக்கும். ஆகவே அதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த உலகத்தில் பிசாசு கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி கொண்டிருக்கின்றான். ஆகவே இந்த ஆவியின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. இதிலிருந்து நாம் வெற்றி பெற வேண்டும். இதற்காக அங்கே சீசர்களுக்காக ஜெபித்தார். இதிலிருந்து அவர்கள் காத்து கொள்ளும்படியாக அங்கே ஜெபித்தார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு, சத்ருவானோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. ஆகவே இவைகளிலிருந்து நம்மை காத்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்கள். ஒருவேளை பிசாசானவன் இன்றைக்கு அநேக நேரங்களில் வலைதளங்களின் மூலமாக பலவிதமான காட்சிகள் மூலமாக நமக்கு பலவிதமான இடர்பாடுகளை அவன் கொண்டு வரக்கூடும். ஆகவே இதிலிருந்து நாம் மேற்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை ஆண்டவர் அங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். சீசர்களுக்காக ஜெபிக்கின்றார். 2வது, சீசர்கள் ஒன்றாயிருக்கும்படியாக அங்கே ஜெபித்தார். பிரிவினைகள் இருக்கக்கூடாது. பிரிவினை சக்திகள் அழிக்கப்பட வேண்டும். நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். யூனிட்டி. நீங்கள் ஒருவருக்குள்ளாக ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சபையில் அநேக ஆத்துமாக்களை நீங்கள் சேர்த்து கொள்ளப்பட முடியும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆதி திருச்சபையில் அங்கே நாம் பார்க்கிறோம், அநேக ஆத்துமாக்கள் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக ஒற்றுமை இருந்தது, அவர்களுக்குள்ளாக ஒருமனம் இருந்தது, அவர்களுக்குள்ளாக ஐக்கியம் இருந்தது. ஆகவே தான் இங்கே ஆண்டவர் சீசர்களுக்காக ஜெபிக்கின்றார். 3வது
இங்கே ஆண்டவர் அங்கே ஒன்றாய் இருக்கும்படியாக அங்கே ஜெபிக்கின்றார். எல்லாரும் நீங்கள் ஒரே ஐக்கியத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். வி ஆர் ஆல் இன் கிரைஸ்ட் ஃபேமிலி என்ற ஒரு சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை அங்கே வலியுறுத்துகின்றார். மூன்றாவது பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தம் அங்கே நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். இந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். ஆமா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நம்முடைய சுய அறிவினால, சுய ஞானத்தினாலே செய்யது முடியவே முடியாது. ஆவியானவருடைய துணை இல்லாமல், ஆவியானவருடைய ஆற்றல் இல்லாமல் நாம் இந்த தூய வாழ்க்கை என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. ஆகவே இந்த ஆவியானவர் மட்டுமே நம்மை பரிசுத்த வாழ்க்கை வாழ நமக்கு பலன் தருகிறார். ஆகவே யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் என்ற உண்மை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, மரணத்தில் இருந்து, பயத்தில் இருந்து, கவலைகளில் இருந்து, சோர்வுகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய ஒன்று. ஆம், விடுதலை தரக்கூடிய ஒன்று. இந்த சத்தியம், ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே இதிலிருந்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடும் என்று சொல்லி அங்கே அழகாக சொல்கின்றார். ஆகவே இவைகளுக்காக அங்கே ஜெபிக்கின்றார். கடைசியாக 18வது வசனம், நீர் என்னை உலகிற்கு அனுப்பினது போல நானும் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்கின்றார். சீசர்களை ஆற்றல் படுத்தி அனுப்புகிறார். எதற்காக என்றால், ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு சமுதாயத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும். ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு சமுதாயத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நோக்கம் என்னவென்றால், ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற ஒரு காரியம். ஆகவே நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொள்வோம், இந்த சத்தியத்தை நாம் பிடித்து கொள்வோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி விடுவோம். ஆண்டவருக்கே துதிகன மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய அருளுரையை கேட்ட நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் படைக்கும் வண்ணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளே 360வது பாடல், எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். Amen.
செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்லாண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் பாராட்டின கிருபைகள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். யாருக்கும் கிடைக்காத ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தந்திருக்கிறீர். கொடான கொடி நன்றிகள் சுவாமி. இந்த நாளில் தோத்திர காணிக்கை படைத்த அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். பிள்ளைகளை என் தேவன் இம்மட்டும் நீர் ஆசீர்வதித்த தேவன், வரும் காலம் முழுவதும் நீர் ஆசீர்வதிக்கு போகிறீர். அதற்காக நன்றி சுவாமி. பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. பிள்ளைகளுடைய இல்லத்தில் என் தேவன் நீர் அசைவாடும்படியாய் கிருபை செய்யுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் கிடைக்க உதவி செய்யுங்க சுவாமி தகப்பனே. அதே போல் இன்னுமாய் இந்த நாளில் படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் படைத்த காணிக்கை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த காணிக்கை உடைய ஊழியத்திற்கென்று பயன்பட கிருபை செய்யுங்க சுவாமி. துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து 42வது பக்கத்தில் இருக்கக்கூடிய 2வது லித்தானியா ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெபம் முடிந்தவுடனே கர்த்தாவே கிருபையாயிரும் என்று மறுமொழி சொல்ல உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். அகில லோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். நம்முடைய அனைத்து பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும், விசேஷமாய் நம்முடைய பேராயர் அருள்பணி முனைவர் டி ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் ஐயா அவர்களுக்காகவும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனச்சாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வைப்போர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். வியாதிஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். அந்தகாரத்திலிருந்து நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். தொடர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் முது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, முது திருச்சபையின் எல்லா நிலைகளிலும் உள்ள மனிதருக்காகவும் முது சந்நிதியிலே நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அங்கீகரித்தருளும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் தெய்வ பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய அனுக்கிரக வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். திருவந்திற்காக நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக பாமாலையிலே 198வது பாடலை நாம் பாடுவோம்.
அப்பம் பிக்கதில் தொடர்ச்சி. இதோ சகோதர ஒருமித்த வாசம் பண்ணுகிறது, எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமுமானது. அந்த ஒரே அப்பத்தை நம்ம எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஜெபம் செய்வோம். 45வது பக்கத்தில் உள்ள ஜெபத்தை நாம் இணைந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சிஷ்யர்கள் மத்தியில் பிரசனமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியில் பிரசனமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்குமே வெளிப்படுத்தியிருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்த அரசாளுகிறீர். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராய் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதிமொழி விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர்வானங்களையும் பூமியையும் இவெல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதன் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தை விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதபலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் உமது மைமலை நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராய் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிட சொல்லிக்கிறோம். கர்த்தரே நாமத்தினாலே வருவருமானவர் சொல் உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீ பரிசுத்தர், நீ சோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்தங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தல் நீரே. அவர் சிலுவையில் ஒரே தினம் தம்மை தாமே ஏகபடியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்துவதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பொட்டி ஆபத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட நிராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காம் சிந்தப்படுகிற பொது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரை அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதல் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரை நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் இந்த திராட்சரசத்தையும் உடைய பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவை கூட்டணிக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தை ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றையும் வளரும் கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நம்ம ரட்சகராய் கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடைய கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமடங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமும் பரிசுத்தப்படுவோம்,
உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் அனுபடுத்து இதுபோல பூமி செய்யப்படுவதாக. நிலப்பத்தை நீங்கள் இழுக்கத்தால் இது குளமாட்டு சில மணிக்கிறது போல எங்களும் சோனிகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிட ரசித்துக் கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் நினைக்கும் முடிவுகளே ஆகும். பரிசுத்த சாக்கரமந்தை மெய் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்படைப்பு செய்வோம். கிறிஸ்துவின் மேல் மாத்திரம் நம்முடைய நம்பிக்கை உறுதியாயிருக்கும்படியாக நம்மை ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். எல்லாரும் இணைந்து தாழ்மையின் ஜபத்தை சேர்ந்து சொல்லுவோம், ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதி நம்பி உடைய பந்தியை சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உடைய மேஜன் கீழும் திரைக்களையும் பறிக்குள்ளங்கள் பார்த்தரல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செயல் லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையா கருமையல்ல கர்த்தாவே, இது அருமையான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் விடமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் அவருக்குள்ளும் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் உடைய சரீரத்தை புசித்த இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திடும். ஆமீன். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? பரிசுத்த சாக்கரமந்தை மெய் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வாருங்கள். பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களே வந்து பங்கு பெறுங்கள். சிறுவர்கள் முன்பதாக வாருங்கள்.
கிறிஸ்துவின் சரீரத்துவமாய சாக்கரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவளாக நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்தி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருச்சபைக்காக, திருச்சபையின் விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, முட்டுமாக ஒருவருக்கு வேண்டிய நல்ல ஆவிக்குரிய நன்மைகள், ஜீவன், சுகம், பலன் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீ தந்து உடைய கிருபையினாலே தாங்கி வந்த உம்முடைய தயவை நினைத்து உம்மை சோத்தரிக்கிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, சத்துருவினுடைய போராட்டங்கள், தந்திரங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீ விலக்கி அற்புதமாக பாதுகாத்து கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவருடைய திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ சமாதானத்தை ஊற்றும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவைகளையும் நீ நிறைவாக்கி தர வேண்டும் என்று நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, குடும்பத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு நிலைகள், ஆண்டவரே வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றிலும் தேவன் ஆலோசனை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். பலவீனப்பட்டவர்கள், சுகவீனப்பட்டவர்கள், வியாதிப்பட்டவர்கள், ஆலய ஆராதனைக்கு வர முடியாதவர்கள் அனைவரையும் உடைய கரங்களில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தந்த இடங்களிலே காத்துக்கொள்ளும், நீ பலப்படுத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நன்றியோடு சோத்திரம். சபையினுடைய குருவானவர் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்காக எடுத்துக்கொள்கின்ற எல்லா பிரயாசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்மையும் ஆண்டவரே நல்ல நேர்த்தியுமாக நடைபெற உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த திருச்சபை நடைபெற்று வருகின்ற அனைத்து திருப்பணிகளையும் உடைய கரங்களில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்து திருப்பணிகளிலும் உடைய நாமும் பயமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து வாரம் முழுவதும் தேவனுடைய கரம் இருந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய கிருபையினால் ஆட்கொண்டு ஆண்டவரே உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றல் ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து அவளை வழியெடுத்த வேண்டும் என்று நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உடைய பராமரிப்பு, உடைய பாதுகாப்பு, ஆண்டவரே உடைய வழியெடுத்துதல் ஆண்டவை எல்லாம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவே இருந்து ஆண்டவரே நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நீங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும் ஆண்டவே தேவ கிருபை ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து கொள்ளட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மனமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, முதல் நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை முதல் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலமதியாத திருச்சரீரமாய் ஆனார்த்தாங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைகளுக்காக சோத்தரிக்கிறோம். சரீரம் ஆத்மா எங்களை பரிசுத்தமும் ஜீவனோட பலியாமுக்கு கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையை பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பத்திரியத்தக்கதாக என் மன புதியதாக இருந்தனாலே மறுரூபம் அடி எங்களுக்கு அருள் புரியும். கடைசி நாங்கள் பரிசுத்தவான்கள் அனைவரோடும் நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வளவு தும கீழ்ப்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உமோடு பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்கடுவது பிதா குமாரன் பசுத்த ஆவியுமாய சர்வ வல்லமை பொருந்த தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருந்து எப்பொழுது நம்மோடே நிலைத்திருக்க கடவது. நிறைவு பாடலாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 320வது பாடலை நாம் பாடுவோம்.
கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். உண்மை, வாய்மை, சத்தியம், உண்மை கடவுளுடைய முத்திரை, அது பரிசுத்தமான அடையாளம் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். உண்மை எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட கடவுளுடைய தன்மை என்ன, கடவுளுடைய நோக்கம் என்ன, கடவுளுடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் இந்த நாளில் நாங்கள் அறிந்து கொண்டோம். ஐயா, வந்திருக்கக்கூடிய திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். இந்த ஆலயத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லும் போது உடைய மெய்யான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள என் தேவனீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. வரக்கூடிய வாரம் முழுவதும் உடைய கிருபை, உடைய தயவு, ஒத்தாசை எங்கள் கூட இருக்கும்படியாக கிருபை செய்யுங்க சுவாமி. துதி, கணம், மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. நாம் அனைவரும் சமாதானத்தோட போய் வருவோம். உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களும் தோற்றங்கள்.